இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தெய்வம் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தெய்வம் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தெய்வம் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தெய்வம் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையிலே நாம் அனைவரும் புனித பிரான்சிஸ் சலேசியாவுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இவர் 1567 ஆண்டிலே பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தவர். இவருடைய தனி வாழ்விலே பொறுமை, தாழ்ச்சி, எளிமை, தெளிந்த பார்வை போன்ற பண்புகள் நிறைவாக இருந்தது. கால்வின் தவறான கொள்கைகளை இவர் வன்மையாக கண்டித்தார். ஜெனிவா நகர் ஆயராக இருந்தார். சுமார் 70,000 பேரை கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் சேர வழிகாட்டினார். இவருடைய வாழ்வானது சவால் நிறைந்த வாழ்வாக, துறவிகள் மட்டும் புனிதத்தன்மையில் நிறைந்தவர்கள் அல்ல, சாமானிய மக்களும் புனிதத்தன்மையில் திகழ முடியும் என்ற நிலையில் எல்லோரும் புனிதத்தன்மையில் சிறந்து விளங்க அழைப்பு கொடுத்தவர். அன்பார்ந்தவர்களே, இந்த விழா நமக்கு உணர்த்துவது என்ன? நாமும் நம்முடைய தனி வாழ்விலே நல்ல பண்புகளை ஏற்றுக்கொண்டு மறைபரப்பு பணிக்கு ஏற்ற விதத்தில் இறை அனுபவத்தோடு சான்று பகிர்ந்திட இப்பலியில் உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே
ஆகையால் எப்பொழுதும் கன்னியாவின் தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாம் ஆகிட திருவுள மானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்று பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இஸ்ரேலின் மன்னன் சவுலும் அவன் மகன் யோனதானும் போர்க்களத்தில் உயிர் நீத்த செய்தியை தாவீது கேட்டு ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்கிறான். அவன் கண்ணீர், நோன்பு, இரங்கல் மூலம் உண்மையான நட்பும் விசுவாசமும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை வெளிப்படுத்துகிறான். அன்பு, இழப்பு, விசுவாசம் ஆகியவற்றின் ஆழத்தை நமக்கு போதிக்கும் வாசகத்தை கேட்போம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4, 11, 12, 19 மற்றும் 23 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாவில் 2 நாட்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையில் நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறையில் நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரில் நின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனதானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவனுடைய மகன் யோனதானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பிருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது.
மாவீரர் இவ்வாறு மடிந்தனர். சவுல் யோனத்தான் அன்புடையார் அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணை பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியனும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னியின் நகைகளினால் உடைகளை ஒளிரச் செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரர் இவ்வாறு மடிந்தனர், போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 80. பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். உம் முகவொளியை காட்டியருளும். இஸ்ராயேலின் நாயரே, செவி சாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளி இருந்திடும். எப்ராயிம், பென்யமின், மனோசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தலச் செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். உம் முகவொளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். உம் முகவொளியை காட்டியருளும். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீ. எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு
ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். உம்முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 20-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனே அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ ஒருவர் ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு மிகவும் ஆர்வத்தோடு செல்வான். பள்ளி படிப்பு அவனுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. பாடங்களெல்லாம் ஒழுங்காக படிக்க முடியவில்லை. திறமைகளை வளர்த்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் அவரை பார்த்து கூறுவார், எதற்காக நீ பள்ளிக்கு செல்கிறாய்? படிப்பு உனக்கு சுமையாக இருப்பதனால் படிப்பை விட்டுவிடலாமே என்று கூறுகின்றார். அந்த நாளிலிருந்து இந்த மாணவனுடைய இதயத்திலே ஏன் என்னால் படிக்க முடியாது, ஏன் எனது திறமைகளை வளர்த்து கொள்ள முடியாது என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. பல விதத்தில் பயிற்சி மேற்கொள்கின்றான். பலருடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு வாழ்விலே மிகவும் முன்னேற்றத்தை சந்திக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இறைமகன் இயேசுடைய பணி வாழ்வு சவால் நிறைந்தது. இறை தந்தையுடைய அனுபவத்தோடு கல்யாவிலே பணி தொடங்கி பலவித இடங்களிலே சிறப்பாக பணிபுரிகின்றார். தொழுகை கூடத்தில் பணிபுரிந்தவர், இல்லத்தில் பணிபுரிந்தவர், தெருவோரம், கடற்கரையோரம், மலை அடிவாரம் என்று பல விதத்தில் பணி செய்கின்றார். தீவிரமாக சுறுசுறுப்பாக செயல்படுகின்றார். பலரும் தேடியும் வருகின்றார்கள். தேடி வந்தவர்களுக்கும் உதவி செய்கின்றார். இப்படி அவர் செயல்பட்டு கொண்டிருந்த வேளையில், சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டிருந்த வேளையில் அவருக்கு நெருக்கடி வருகின்றன, எதிர்ப்புகள் கொடுக்கின்றன. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி செல்கின்றார்.
இந்த எதிர்ப்புகளின் மத்தியில், தடைகள் மத்தியில் பணி செய்தாலும் தனது குடும்பத்திலிருந்தும் உறவினரிடமிருந்தும் அவருக்கு தடைகள் ஏற்படுகின்றன. அவரை பார்த்து மதி மயங்கி விட்டார் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து செல்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை. பணிவாழ்வில் உள்ள ஈடுபாடை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்கின்ற விதத்தில் அவருடைய செயல்பாடுகளால் அங்கு சிறப்பாக சான்று வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பணியை ஒவ்வொரு நாளும் நாம் செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம். சில நேரங்களில் நம்மை பற்றி தவறாக விமர்சிக்கலாம், மட்டம் தட்டலாம். ஆனால் நாம் சோர்வுற தேவையே இல்லை. எதிர்நீச்சல் போட்டு செயல்பட வேண்டும். அதை இறைமகன் இயேசு இன்றைய வாசகம் வழியாக அழகாக குறிப்பிடுகின்றார். எவ்வளவுதான் தீமைகள் நம்மை சுற்றி வந்தாலும், தடைகள் நம்மை அழுத்தினாலும், தீமையை நன்மையால் வெல்லக்கூடிய ஒரு மனநிலை வேண்டும். உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ந்து பேர்வகை அடையுங்கள் என்று இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றார். இயேசுவின் மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் அவரது இறையாட்சி பணியை நாம் வாழ்கின்ற சூழலில் இனிதாக செயல்படுத்திட இத்திருப்பலியில் உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு ஏராளமான திறமைகள், ஆற்றல்களை எல்லாம் தந்திருக்கின்றார். இவற்றை வைத்து அவரது அன்பு பணி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் தடைகள், எதிர்ப்புகள் எழுந்தாலும் சோர்வு அடையாமல் இறை அனுபவத்தோடு, இறை ஆற்றலோடு நாம் தடைகளை எதிர்கொண்டு அவரது அன்பு பணியை செயல்படுத்த நம்முடைய தேவைகளை இறை நம்பிக்கையோடு இறைவனை எடுத்து கேட்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகின் நம்பிக்கையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நீர் காட்டிய வழியில் திரு அவையை வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, பசியுடன் இருப்போர், வறியோர், ஒதுக்கப்பட்டோர் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற எங்களை உம் கருவிகளாக மாற்றி பகிர்வின் மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் கருவியே அன்பு இறைவா, மக்கள் அனைவரிடம் பகை, பொறாமை, குரோதங்களை நீக்கி அன்பும் பரிவும் வளர செய்யும். சமுதாயத்தில் சமநீதி நிலவ செய்யும். எல்லோரும் சகோதரர்களாய் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம் பாதம் தருகிறோம். அவர்கள் அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பண்புகளை கொண்டவர்களாய் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களை நல்முறையில் வழிநடத்த தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
அன்பே உருவான இறைவா, உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு உம்மை நாடி வந்துள்ள உம் பிள்ளைகளாகிய எங்களை கண்ணோக்கியறலும். எங்கள் ஏக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் அனைத்தையும் போக்கி எங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். அருள் வழங்க அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட விண்ணப்பங்களை உமது பாதத்திலே வைக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அன்பின் சாட்சிகளாக திகழவும் எங்களுடைய வாழ்வில் எழுகின்ற தடைகளை துணிச்சலோடு எதிர்கொள்ளவும் ஆற்றலை தந்தரும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்மகன் இயேசு வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். நான் சேர்க்கும் பொருளெல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. நான் சேர்க்கும் பொருள் எல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. இருப்பதை கொடுத்தேன், என் அன்பை பகிர்வேன், வள்ளலே நான் உன் வழி செல்வேன். செல்லரித்து போகும் செல்வங்கள் யாவும் நிலையில்லை என நான் உணர்ந்திடுவேன். நிலைக்கும் உந்தன் அரசினிலே நான் என்னையே முழுதும் தருவேன். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி வேண்டுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவியது நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் ஒப்போடுக்கின்ற மீட்பளிக்கு பலிப்பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாள் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மேற்பூரிய செயலுமாகும். ஏனெனும் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று பொதியாற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரியன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்கள் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெற அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூத புனித அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நெய்கூர்ந்து வாழுதர் அப்பத்தையும் மீன்பழி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புடுகின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை என்னை கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தையிலேயோ எங்களாய நசரேன் எல்லா திருநிலையின ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோ அனைவரையும் இரக்கத்துடன் நெய்கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்துவர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோ எங்கள் பங்கின் பாதுகாவல் புனித திருக்குடும்பம், இன்று விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் சலேசியார், மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயம், ஏனைய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை உடைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேர்ந்ததுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம்மையும் எம்மேல் இரக்கம்மையும்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நான் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தின் திருவுடல் திருத்தனை காத்து உங்களை வாழ்வழிப்பதாக. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாம் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக எந்நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வு நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி.
நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட திருவிருந்தினால் மண்ணகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணக மாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையன்பின் சாட்சிகளாக திகழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தெய்வீகம் கமிழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசுபிரான். தாட்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசுபிரான். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திரு குடும்பம். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திரு குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம்.